கைஸ், இந்த வீடியோ கீழே வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிகேஎஸ்டி போடலான்னு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து பிகேஎஸ்டி வீடியோ போட்டிருக்கோம். அதுமாதிரி வந்து அந்த கேமரா டெலிட் பண்ணிட்டோம். அந்த ஐடி கூட நம்ம இப்போ கிட்ட வந்து இல்லை. ஸோ இதை நம்ம திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. இது கிளிக் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணால் என்னோடய பழைய ஜிமெயிலுக்குள்ளே போட்டு இப்போ வந்து என்னோடய பழைய ஐடி தான் வந்து கைஸ் நான் லாகின் பண்ணிகிட்டு இருக்கேன். பழைய ஐடியை வந்துடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஆமாம் கைஸ், என்னோடய பழைய ஐடி தான் இது. என்னோடய பழைய ஐடி கன்ஃபார்மாக செக் பண்ணுறதுக்கு என்னோடய வீடு தான் நான் போய் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ இது என்னோடய பழைய ஐடியா இல்லை, புது ஐடியான்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுயா. ஸோ வாங்க போகலாம். சரியா கைஸ், இது வந்து என்னோடய பழைய ஐடி தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். அதாவது என்ன சொன்ன வரேன்னா, நான் இது கடைசியாக 1 இயருக்கு முன்னாடி ஆடிருப்பேன். அதுக்கப்புறமா இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்க தான் நானே வந்திருக்கேன். அப்படியே அது உங்ககிட்ட காமிச்சிட்டு போகிறேன். நம்ம இப்படியே சிறுகிட்டு கீழே போயிடலாம். நான் தேவையில்லாமல் கீழே வந்துட்டேன். கீழே ஒன்றுமே இல்லை, அந்த சைடே போய் பார்க்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த பீச் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்களே. அப்புறமா கைஸ், இந்த கடை பழைய பிள்ளையருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த கேம் வந்து ஒரு சில நாள்லேயே இந்த கடை வந்துச்சு. அப்போலேருந்து இப்போ இருக்க இந்த கடை அப்படியே தான் இருக்குது. ஐட்டம்ஸ் மட்டும் அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம கோகோனட் வாங்கிக்கலாம் கைஸ். பாருங்க கைஸ், இது கொஞ்சம் எஸ்எக்ஸாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்தது தான். நான்லாம் விளையாட்டும் போது இதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் வேறு என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஸ்கூலுக்குள்ளே போய் பேஸ்கெட் பால் கோட்டா. ஸோ கைஸ், பேஸ்கெட் பால் போட வரல நம்மளுக்கு. ஏதோ கொடுத்தாங்க, நம்ம அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கோ கைஸ். பாருங்க கைஸ், வீல் சேர்லாம் வாங்கிட்டேன். இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரியாது. இந்த பையன் என்ன வைக்கிறான்னு பார்க்கலாம் கைஸ். அண்ணாட்டி இந்த பேனு $20, அதான் 20 லட்சமா வேஸ்ட்டு கைஸ். கேன்சல் கொடுத்துட்டு இது கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸோ அவ்வளோதாங்க. ஸ்கூலுக்குள்ளே அவ்வளோ ஒன்றும் சேஞ்சஸ், பெரிய சேஞ்சஸ் இல்லை, சில சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால் ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் கைஸ். ஆனால் வந்து அதிகமாக டியூரேஷன் போக யாருமே பார்க்குறதும் இல்லை. 12 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கூட நிறையா பேர் பார்க்கல. ஒரு 5 பேர் தான் பார்த்தேன். உண்மையாகவே ஒரு 5 மெம்பர்ஸ் தான் பார்த்தாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ அப்ரிஷியேட் தட் மேன். சும்மா தான். அப்புறம் நான் கைஸ் அப்படியே போயிட்டு வரோம். அங்கே பிகேஎஸ்டிக்கு ஒரு புதுசாக ஒரு மால் வந்திருக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கோங்க, ஒரு ஸ்டாச்சுவா? நடுவில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று போட்டிங்க. ஷாப்பிங் மால்லாம் நல்லா தான் கைஸ் இருக்குது.
நான் ப்ளே 2 கெச்சரில் விளையாடி இருக்கேன். ஷாப்பிங் மால் அப்படியே அட்ரஸெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன வாங்க மாட்டேன் தான் முடியும், வீட்டில் ரெண்ட்டும் பண்ண முடியுது. அவ்வளோ தான். 25,000 கொடுத்து யாராவது வாங்குவாங்களாடா? இங்கே வந்தால் நம்மளுக்கு பீஸா எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸா கடை இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பர்கர் மாஸ்டர் இருக்குது. இப்போ தான் வீடியோவில் பார்த்தேன், ஜப்பானில் ஃபேமிலி மார்ட்னு ஒன்று இருக்கான். அதே மாதிரி இங்கே குக் மார்ட்னு ஒன்று இருக்குது. பார்த்தா நம்ம ஊரில் டி மார்ட்டு எத்தனை மார்ட்டுன்னு தெரில, பரவாயில்ல, நம்மளுக்கு யூஸ் தான் இல்லை. அது வரைக்கும் நல்லது தான். நானே இப்போ தான் கைஸ் நோட்டீஸ் பண்ணுற தெரு ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்குங்கோ. ஆனால் ஏரியா மட்டும் தான் மாட்டிங்குது. பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஆச்சு போட்டு விட்டுங்களே. என்னடா இது, வீட்டில் லிஃப்டெல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு கைஸ். வீட்டுக்குள்ளே லிஃப்ட் இருந்து பார்த்துருக்கேன், என் படிக்கட்டு இருந்து கூட பார்த்துருக்கேன். ஒரே வீட்டில் லிஃப்ட்டும் இருந்து படிக்கட்டும் இருந்து இன்னொரு ஆட்டோமேட்டிக் டோர் இருந்து. அம்பானி வீட்டு தவிர நான் இப்போ இந்த கேமில் தான் பார்க்குறேன். கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எதுக்கு இப்போ இந்த லாஸ்ட்டு இந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால அது வந்து நான் அப்படியே சாஸ்டில் போடுவேன். சாஸ்டில் போடுவேன் ரைஸ். சாஸ்டில் நல்லா இருக்குன்னு பார்த்து அப்படியே இந்த ஃபுல் வீடியோ பார்க்க வருவாங்களே, அப்படியே கொஞ்சம் சீன் போடுறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பேசியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.